بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فإني أوصيك ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضا وما خلقت الجن والإنس إلا ليعبدون صدق الله العظيم عن سهل بن سعد رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا منها شربة ماء رواه الترمذي أو كما قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் சய்யிதுல் அம்பியா வல் முர்சலீன் ஷஃபீஉல் முذنبين இமாமுல் கைர் வ காயிதுல் கைர் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், முத்தகீன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நேசர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் கூட்டிலும் தனிமையிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை ஏற்று விளக்கப்பட்ட விளக்கல்களை தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இன்று ஹிஜ்ரி 1448 ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 7 இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்முடைய எஜமான், நம்மை படைத்தவன், எம்முடைய எல்லா தேவைகள் நிறைவேற்றக்கூடியவன். நாம் அனைவர்களும் அல்லாஹ்வுடைய அடியார்களாக அடிமைகளாக இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு அவனால் அங்கீகரிக்கப்பட்ட, அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சத்திய மார்க்கத்தை தந்திருக்கிறான். தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை தந்திருக்கிறான். இதன் மூலமாக நாம் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்தி அவனுடைய அன்பை பெற்ற நம்மிலே உலகத்தை விட்டு பிரிவது எனக்கும் உங்களுக்கும் கடமையாக இருக்கிறார். கடைசி நேரத்தில் அவனுடைய அன்பை பெற்ற கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குத்பாவுடைய தலைப்பு
உலக வாழ்க்கையில் அல்லாஹ் எமக்கு தந்த பொறுப்பை விளங்கிக் கொள்வோம் என்ற தலைப்பு கீழால் ஒரு சில விடயங்களை பார்ப்போம். அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கை, இந்த குறுகிய கால வாழ்க்கையிலே எமக்கு ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை சும்மா கடந்து செல்லக்கூடிய இடம் கிடையாது, வீணாக கழிக்கக்கூடிய இடமும் கிடையாது. இந்த குறுகிய கால வாழ்க்கை பொறுப்பு வாய்ந்த இடமாக இருக்கிறது. இந்த இடத்தை பற்றி எவ்வளவு பொறுப்பாக நாம் நடந்து கொள்ள வேண்டும், அலட்சிய போக்குடன் நடக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எமக்கு விழிப்பூட்டி ஞாபகம் செய்கிறார். அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون. உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? சும்மா நாம் உம்மை படைத்திருக்கிறோம், உமக்கு ஒரு பொறுப்பு கிடையாது, நினைத்த மாதிரி வாழ முடியும், நினைத்ததை செய்ய முடியும், நினைத்ததை போன்று வாழ்ந்து எம்முடைய வாழ்க்கையை கழிக்க முடியும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? وَأَنَّكُمْ إِلَيْنَا لَا تُرْجَعُونَ. உமக்கு தந்த பொறுப்பை கியாமத்துடைய நாளையிலே நாம் கேட்க மாட்டோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு விழிப்பூட்டி ஞாபகம் செய்கிறார். அன்பர்களே, பெரியவர்களே, இந்த குர்ஆனுடைய வசனத்தை பார்க்கும் பொழுது எமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார். ஒரு பொறுப்பை சுமத்தாக்கப்பட்டிருக்கிறோம். ஆலமுல் அர்வாஹில் எல்லா ரூஹுகளை வைத்து அல்லாஹ் கேட்டான், அலஸ்து பிரப்பிக்கும், உங்களுடைய ரப்பாக நான் இல்லையா என்று கேட்டான். அனைவரும் எல்லாம் சேர்ந்து சொன்னோம், காலூ பலா, காலூ பலா, நீதான் எங்களுடைய ரப்பு என்று ஆலமுல் அர்வாஹில் சொல்லிவிட்டோம். அந்த பொறுப்பை சுமந்து உலகத்தில் வந்திருக்கிறோம். இந்த பொறுப்பை பற்றி கபரில் நாம் கேள்வி கணக்கு கேட்கப்பட இருக்கிறோம். அன்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு பொறுப்பை தந்திருக்கிறான். அவன் சொல்லுகிறான், வஅன்னக்கும், நிச்சயமாக நீங்கள், இலைனா, எங்களின் பக்கம், லா துர்ஜஊன், மீட்கப்பட மாட்டீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேள்வியாக கேட்கிறார். அன்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் எமக்கு என்ன பொறுப்பை தந்திருக்கிறார், எந்த பொறுப்பை நாம் சுமந்திருக்கிறோம் என்பதற்கு முன்னால நாம் எந்த நோக்கத்துடன் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எதை மையமாக வைத்து நாம் வாழ்கிறோம், எதை அடைய வேண்டும் என்று நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், எமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விதமான வனங்களையும் செலவு செய்து அறிவு, ஆற்றல், திறமை, புத்தி, யுக்தி, சக்தி அனைத்தையும் எதை அடைய முயற்சி செய்கிறோம் என்று எம்மிடத்தில் கேட்டு பார்த்தால் இதற்கு வாலிபர்கள் ஒரு விதமான பதில் சொல்லுவார்கள், வயோதிபர்கள் வேறு விதமாக பதில் சொல்வார்கள், கல்விமான்கள் ஒரு விதமான பதில் சொல்வார்கள், பாமர மக்கள் ஒரு விதமாக பதில் சொல்வார்கள், பெண்கள் ஒரு விதமாக பதில் சொல்வார்கள், கிராமப்புறத்து மக்கள் ஒரு விதமாக பதில் சொல்வார்கள், நகரப்புறத்து மக்கள் இன்னொரு விதமாக பதில் சொல்வார்கள்.
தன்னுடைய இலக்கை கேட்டு பார்த்தால், குறிக்கோளை கேட்டு பார்த்தால், எதை வைத்து, எதை நோக்கி, எதை அடைய நீங்கள் முயற்சி செய்கின்றீர்கள் என்று கேட்டு பார்த்தால் பலர்களும் பலவிதமான பதிலே சொல்வார்கள். இத எல்லா பதிலையும் ஒன்று சேர்த்தால் ஒரு தலைப்பு கீழால் தான் இருக்கு. தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய தேவைகள் உயர் மட்டத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். தன்னுடைய ஆசைகள், தன்னுடைய தேவைகள் காலத்துக்கு ஏற்ப அது உயர் மட்டத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றுதான் எல்லா மக்களுடைய கருத்தில் ஒருமித்த கருத்தாக இருக்கு. இதற்குத்தான் முயற்சிகள், தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், புத்தியை பயன்படுத்தி, யுக்தியை பயன்படுத்தி, சக்தியை பயன்படுத்தி ஓட்டம் ஓட்டம் இதை அடைய வேண்டும். என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆசை என்ற பேராசை உயர் மட்டத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் தான் அனைவருடைய கருத்தின் சுருக்கமாக இருக்கு. படைத்தவன் கேட்கிறான், நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நோக்கத்துடன் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், நான் தந்த பொறுப்பு எங்கே? என்னுடைய பொறுப்பை நிறைவேற்ற நீங்கள் என்ன செய்கின்றீர்கள்? அல்லாஹ் அந்த பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொதுப்படையாக ஞாபகம் செய்கிறான். வமா خلقtul ஜின்ன வல் இன்ஸ் இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் படைத்தது அல்லாஹ்வை ரப்பாக விளங்கி அவனுக்கு அடிமைத்தனமாக உலகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும். அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று அவனுக்கு நான் அடிமை என்ற அடிமைத்தனத்தை உலகத்தில் அடிமைத்தனமாக, அடிமை என்ற உணர்வுடன் உலகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும். இதுதான் அல்லாஹு தஆலா எமக்கு தந்த பொறுப்பாக இருக்கிறது. இதைத்தான் அடியார்களும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்க்கிறான். அடியான் எனக்கு வழிபட வேண்டும், எனக்கு கட்டுப்பட வேண்டும், என்னுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும், நான் ஏவிய ஏவலை ஏற்று நடக்க வேண்டும், விலக்கரை தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனை ஒரு நம்பிக்கையாக, நாம் இந்த அடிமைத்தனத்தை நம்பிக்கையாக வெளிப்படுத்த வேண்டும். ஈமான் கொண்டிருக்கிறோம், இபாதத்தில் அடிமைத்தனம் வெளியாக வேண்டும். முஆமலாத்தில் கொடுக்கல் வாங்கலில் அடிமைத்தனம் வெளியாக வேண்டும். முஆமலாத்தில் அடிமைத்தனம் வெளியாகிவிட்டால் கடை தொழுகைக்கு இடையூறாக இருக்காது. எம்முடைய கொடுக்கல் வாங்கல் படைத்தவுடைய கட்டளைக்கு மாறாக நடக்க மாட்டாது. முஆமலாத்தில் எது ஹராம் என்று படைத்தவன் தடுத்திருக்கிறானோ, போதை வஸ்து எப்படி பாவிப்பது ஹராமோ விற்பதும் ஹராம் தான், சந்தேகம் கிடையாது. அடிமைத்தனத்தின் உணர்வு இருந்தால் அங்கே படைத்தவனுக்கு மாறு செய்ய மாட்டான், ஏமாற்ற மாட்டான், கலப்படம் செய்ய மாட்டான், பொய் பேச மாட்டான். முஆமலாத் முஆஷராத்தில் குடும்ப வாழ்க்கையில் அடிமைத்தனம் வெளியாக்கப்பட வேண்டும். அக்லாக்கில் பண்பாட்டில் சமூக வாழ்க்கையில் அடிமைத்தனம் வெளியாக வேண்டும். அன்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடிமைத்தனத்தை பாதுகாக்க, அடிமைத்தனத்தில் முழுமை பெற்ற ஒருவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டியாக அல்லாஹ் அனுப்பினார். அவர்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அடிமைத்தனத்தின் முழுமை பெற்றவர். அவரை பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாம். அவரை பின்பற்றாமல் அவரை ஒதுக்கிவிட்டு அவருடைய வாழ்க்கையை உதாசீனம் பண்ணிவிட்டு நாம் ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய அன்பை அடைய முடியாது, வாழ்க்கை வெற்றியை அடைய முடியாது. அன்பர்களே, பெரியவர்களே, அந்த அடிமைத்தனம் பெற்றவர் தான் ரபியுல் அவ்வல் மாதம். இந்த மாதத்திலே பிறந்த மனிதர், மரணித்த மனிதர், அவரைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். வேறு யாருடைய வாழ்க்கை கவர்ச்சி இருந்தாலும், அழகு இருப்பதை போல தெரிந்தாலும் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அடிமைத்தனத்தின் முழுமை பெற்றவரை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். மலக்குகள் அடைய முடியாத அந்தஸ்தை அடைந்தார்கள். மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இதுக்கு மேலால் என்னால் வர முடியாது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்று விட்டார்கள். சித்ரத்துல் முன்தஹாவுடன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்று விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் சென்று அல்லாஹ்வை சந்தித்து சுவர்க்கத்தை நரகத்தை கண்ணால் நேரடியாக பார்த்துவிட்டு எமக்கு வந்து சொன்ன நபிதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியம், மாண்பு, அந்தஸ்து, சிறப்புகள் வாய்ந்த நபியை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் எப்படி விசேஷமான வார்த்தையை கொண்டு அறிமுகப்படுத்த வேண்டும்? ஒரு அந்தஸ்தை பெற்ற நபி என்றால் சிறப்பு மிக்க வர்ணனையை கொண்டு வர்ணிக்க வேண்டுமா இல்லையா? அல்லாஹ் சொல்லுகிறான், சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம். இரவு நேரத்தில் இரவு பயணத்தை மேற்கொள்ள வைத்த தன்னுடைய அடியான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவு நேரத்தில் பயணத்தை மேற்கொள்ள வைத்த அல்லாஹ் பரிசுத்தமானவன். இவ்வளோ சிறப்பை பெற்ற நபியை கௌரவமான, கண்ணியமான, சிறப்பு மிக்க வார்த்தையை கொண்டு அறிமுகப்படுத்த வேண்டும். அந்த வார்த்தை தான் பிஅப்திஹி, தன்னுடைய அடியான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிமைத்தனத்தின் முழுமை பெற்றவர், அவரைத்தான் நாம் பின்பற்றியாக வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த பொறுப்பை சொல்லிவிட்டு எச்சரிக்கையாக ஞாபகம் செய்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பொறுப்பை, கட்டளையை எடுங்கள், அடிமைத்தனமாக வாழுங்கள், இல்லை என்றால் நெருப்பை எடுங்கள் என்று ஞாபகம் செய்கிறார். உங்களையும் குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து நடங்கள், பொறுப்பை எடுங்கள், இல்லை என்றால் நெருப்புத்தான் என்று ஞாபகம் செய்கிறார். வகுலில் ஹக்கு மின் ரப்பிக்கும், நபியே சொல்லுங்கள், மக்களுக்கு சொல்லுங்கள், அல் ஹக்கு மின் ரப்பிக்கும், சத்தியம் என்பது அல்லாஹ்வுடைய தீன் என்பது மின் ரப்பிக்கும், உம்முடைய ரப்பிடமிருந்து வந்ததுதான் சத்தியம். சத்திய மார்க்கம் இது, இதில் கலப்பு கிடையாது. யாருடைய புத்தியும் பாவிக்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய கட்டளை, ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அவர்களை பாருங்கள். ஃபமன் ஷாஅ, யார் நாடுகிறாரோ ஃபல்யுமின், ஈமான் கொள்ளட்டும்.
அல்லாஹ்வுக்கு அடிமைத்தனமாக வாழ யார் விரும்புகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு அடிமைத்தனமாக வாழட்டும், பொறுப்பை எடுக்கட்டும். وَمَنْ شَاءَ فَلْيَكْفُرْ. யார் நிராகரிக்கின்றார்களோ அல்லாஹ்வுக்கு அடிமையாக வாழ முடியாது, அல்லாஹ்வுடைய கட்டளையை செய்ய முடியாது, இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது என்று யார் புறக்கணிக்கின்றார்களோ நாடி அவர்கள் புறக்கணிக்கட்டும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வை பின்பற்றாதவர்கள், அடிமைத்தனமாக வாழ விரும்பாதவர்கள், இவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா அஅதனா லில்-ஸாலிமீன நாரன் அஹாத பிஹிம் சுராதிகுஹா. அல்லாஹ்வை ஈமான் கொண்டாமல் புறக்கணித்துக் கொண்டு நான் விரும்பிய வாழ்க்கையை வாழுவேன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று யாரெல்லாம் உலகத்தில் வாழுகிறார்களோ இவர்கள் அநியாயக்காரர்கள், இவர்களுக்கு நெருப்பை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், அஹாத பிஹிம் சுராதிகுஹா. நாலா பக்கமும் நெருப்பு, எங்கும் தப்பி ஓட முடியாது. وَيَسْتَغِيثُوا يُغَاثُوا بِمَاءٍ كَالْمُهْلِ. நெருப்பு எங்கோ இருக்கின்றது, அதனுடைய சூடு பட்டாலே முகம் கரைத்து விடுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், அவருடைய கட்டளையை புறக்கணிக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான் அநியாயக்காரர்கள். ஏன் தெரியுமா? பெற்றோரை தூக்கி எறிந்துவிட்டு செல்லக்கூடிய மனிதனுக்கு நாம் என்ன சொல்லுவோம்? என்ன அநியாயக்காரனாக இருக்கிறான், பெத்த வாப்பாவே ஏசி விரட்டுறானே, வீட்டை விட்டு பேசுறானே, ஏசி விரட்டுறானே, நடு ரோட்ல வாப்பா விட்டு இருக்கிறானே, என்ன அநியாயக்கன்னு நாம சொல்லுவோம். பெற்றோர்கள் எம்மை படைக்கவில்லை, எம்மை படைத்தவன், எமக்கு உடல் உறுப்புகளை தந்தவன் அல்லாஹ். லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. நம்மிடையே ஒரு பெயர் சொல்லப்படக்கூடிய எந்த ஒரு வஸ்துவும் இருக்கவில்லை. ஒரு நுத்ஃபா, ஒரு துளி, நுத்ஃபாவில் அல்லாஹ் படைத்தானே இல்லையா? அழகான உறுப்பை தந்திருக்கிறானே இல்லையா? ஒவ்வொரு உறுப்புகளும் எவ்வாறு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, படைத்தவரை புறக்கணிக்கக்கூடிய அல்லாஹ் சொல்லுகிறான் அநியாயக்காரர்கள். இந்த அநியாயக்காரர்களுக்கு நெருப்பை தயார் செய்து வைத்திருக்கிறார். அன்பர்களே, பெரியவர்களே, ஜும்மாவை முடிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இரண்டளவுக்கு சுருக்கமாக சொல்லி அவசரமாக முடித்துக் கொள்கிறேன். நாம் உலகத்தை விட்டு ஒரு நாளைக்கு மௌத்தாகி அடக்கப்பட்டு கபரிலிருந்து எழுப்பாற்றப்பட்டு மஹ்ஷர் மைதானத்தில் அனைவரும் நெருப்புக்கு முன்னால் சிராத் பாலத்தில் நிறுத்தாட்டப்படுவோம், சந்தேகம் கிடையாது. وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا كَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَّقْضِيًّا. அல்லாஹ் சொல்றான், وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا. அனைவர்களும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், காஃபிர்களாக இருக்கட்டும், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், அம்பியாக்கள், அனைவர்களும் சிராத் பாலத்தில் நெருப்புக்கு முன்னால் நிறுத்தாட்டப்படுவோம். நிறுத்தாட்டப்பட்டு உலகத்தில் கொடுக்கப்பட்ட பொறுப்பை அல்லாஹ் விசாரிப்பார். இப்பொழுது சொல்லுங்கள், இப்பொழுது ஒரு கெட்டித்தனத்தை காட்டுங்கள். பொறுப்பை ஏற்று நடந்தீர்களா? பொறுப்பை சுமந்தீர்களா இல்லையா? நெருப்புக்கு முன்னால் அல்லாஹ் கேட்பார். எப்படி மாணவர்களுக்கு பரீட்சை வைத்து படித்தீர்களா, விளையாடினீர்களா? கெட்டித்தனத்தை காட்டுங்கள்.
வினாத்தாளுக்கு முன்னால பரீட்சை நடக்கின்றதா இல்லையா? ஏர்வல் எக்ஸாம் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பரீட்சைக்கு அவன் எவ்வளவு தயார் செய்கிறார்கள். நான் ஆண்டும் எத்தனை மனத்தியானங்கள் அந்த பரீட்சையில் பாஸ் ஆக வேண்டும், தான் சித்தி அடைய வேண்டும் என்று எவ்வளோ முயற்சி நடக்கிறது, எவ்வளோ கால நேரங்களை செலவு செய்கிறோம் என்பர்கள். படைத்தவர் மஹ்ஷர் மைதானத்தில் சிராத் பாலத்தில் அந்த சந்தியில வைத்து அனைவரையும் விசாரிப்பார். அனைவரும் அந்த இடத்துக்கு வந்துதான் ஆகவன். நபிமார்கள், சித்திகீகள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள் வந்த வேகத்தில் சென்று விடுவார்கள். உலகத்துடைய வாழ்க்கையிலே ஹராத்தில் விழுந்தவர் அங்கே விழுந்து விடுவார். ஏமாற்றியவன் அங்கு ஏமாற்றத்தில் ஏமாற்றி வாழ்க்கையை கழித்தவர் அங்கு விழுந்து விடுவார். சரியத்துக்கு மாற்றமான விடயங்களில் யார் விழுந்தாரோ அங்கு விழுந்து விடுவார். வாழ்க்கை ரெக்கார்ட் பண்ணுவதை போன்றுதான். நம்ம எதை ரெக்கார்ட் பண்றோமோ திருப்பி போட்டா அதுதான் வரும். அது வரக்கூடாது எப்படி நடக்கும்? எதை பதிவு செய்தோமோ அதுதான் போட்டால் வரும். எப்படி உலகத்துடைய வாழ்க்கை கழிந்ததோ அதுதான் அங்கு வெளியாகும். பாலம் போடப்பட்டிருப்பது, பாலம் போடுவது பாதையை கடந்து செல்ல. அந்த பாலத்தில் ஒரு வாகனம் விழுந்து விட்டது என்றால் அதுதான் எல்லா மீடியாக்களிலும் 1000 வாகனம் அந்த வழியால போயிருக்கும், அதை பற்றி யாரும் பேச மாட்டார்கள். ஒரு வாகனம் விழுந்துச்சு, அந்த வாகனம் ஏன் விழுந்துச்சு, டிரைவருக்கு தூக்கம் போச்சா, எக்ஸிடனா, பல கேள்விகள் எல்லா மீடியாக்களிலும். அன்பர்களே, பெரியவர்களே, அந்த பாலத்தை கடக்கும் பொழுது உலகத்துடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றாதவர்கள், பொறுப்பை உணர்ந்து செயற்படாதவர்கள் விழுந்து விடுவார்கள். யார் கேட்பது? யார் மீடியாக்கள் இருப்பது? யாரும் கிடையாது. யா அல்லாஹ் சல்லிம் சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, என்னை ஈடக்கம் செய்து விடு. நான் கடந்து செல்ல வேண்டும், நான் கடந்து செல்ல வேண்டும், என்னையும் மூத்த மகனையும் அப்படியே காப்பாற்று என்று கிடையாது. வாப்பா பிள்ளையை பற்றி கவலைப்பட மாட்டார்கள், பிள்ளைகள் பெற்றோரை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். யா அல்லாஹ் சல்லிம் சல்லிம், தன்னை பற்றி தான் கவலைப்படுவார். அதுல உளுந்த உடனே மலக்குமார்கள் கேட்பார்கள். மலக்குமார்கள் அந்த பாலத்தில் உளுந்தவுடன் கேட்பார்கள், ஏப்பா உளுந்தீங்க? நான் வர சொல்ல 2 பேர் என்னை தட்டி விட்டாங்கன்னு சொல்ல மாட்டான். மக்கள் நெருக்கடி, நடக்க முடியாது, நான் ஓரத்துல வந்தேன், சருகி விழுந்துட்டேன் சொல்ல மாட்டார். அவர் சொல்வது உலகத்துடைய வாழ்க்கை தான், தான் வாழ்ந்த வாழ்க்கையை தான் சொல்லுவார். சொல்லுவார்கள், நாங்கள் தொழவில்லை, தொழுகையில் பேணுதலாக இருக்கவில்லை, நினைத்தால் தொழுகை, கிடைத்தால் தொழுகை, விழித்தால் தொழுகை. இந்த தொழுகையெல்லாம் அங்கு நரகத்தில் போட்டுத்தான் படைத்தவன் எடுப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பர்களே, பெரியவர்களே, நினைச்சா தொழுவரே, கிடைத்தா தொழுவரே, விழித்தால் தொழுவரே. அதிகமானவர்களுக்கு சுபஹுடைய தொழுகை கிடையாது, சுபஹுடைய தொழுகை இமாம் ஜமாத்தும் கிடையாது, சுணங்கினாலும் சுபஹுடைய தொழுகைக்கு பள்ளிக்கு வருவதும் கிடையாது.
ஏர்போர்ட் தவறுவது கிடையாது, யாழ்ப்பாண பயணம் தவறுவது கிடையாது, கொழும்பு பயணம் தவறுவது கிடையாது, பயணம் தவறுவது கிடையாது. 2 மணிக்கு 1 மணிக்கு 4 மணிக்கு எழுப்ப தயார். ஏன் சுபுவுக்கு வர இல்ல? தூக்கம் வைத்து சுபுவுக்கு மட்டும்தானோ தூக்கம் போறது? அன்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளவும். அல்லாஹ்வுடைய கட்டளை சிராத் பாடத்தை கடக்கக்கூடிய பயிற்சியாக தொழுகையை நினையுங்கள். தன்னுடைய உடம்பை பாதுகாக்க, அந்த நோயை போக்குவதற்காக வேண்டி எவ்வளவு பயிற்சி செய்கிறார்கள். கொழும்பு புத்தளம் அந்த முகத்தில பார்க்கிறோம் இல்லையா? காலையில 6 மணி 6:30 அதுக்கென்று ஒரு ஆடை அணிஞ்சு கொண்டு அதுல பயிற்சிகள் ஓடுகிறார்கள், நடக்கிறார்கள். உடம்புடைய நோயை நீக்க பல நாட்கள் பயிற்சி. சிராத் பாடத்தை கடக்க தொழுகைக்கு வந்து பயிற்சி எடுக்கக்கூடாதா? அன்பர்களே, பெரியவர்களே, நான் தொழவில்லை என்றால், தொழுகையை விட்டால் சிராத் பாடத்தில் நரகத்தில் விழுந்து விடுவேன் என்ற பயம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த பயம் தஹஜ்ஜுடைய நேரத்தில் எம்மை எழுப்பாட்ட வேண்டும். அன்பர்களே, அந்த சிந்தனையை கொண்டு வருவோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவோம். அல்லாஹ் எமக்கு தந்த பொறுப்பை விளங்குவோம், செயல்படுத்துவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. தலைமுறை பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றங்களை மன்னித்து மறைத்து விடுவாயாக. எம்முடைய பெற்றோரின் பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களை பொருந்திக் கொள்வாயாக, சிறார்களை பொருந்திக் கொள்வாயாக, வாலிபர்களை கபூல் செய்து கொள்வாயாக, பெண்களை கபூல் செய்து கொள்வாயாக. எல்லா நேரத்திலும் உனக்கு வழிபட்டு வரக்கூடிய நன்மக்களாக எம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. فاني اوصيكم نفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا. قال النبي صلى الله عليه وسلم في خطبه مباركه: يا ايها الناس توبوا الى الله قبل ان تموتوا وبادروا بالاعمال الصالحه واكثروا الصدقه في السر والعلن تنصروا واتقوا الله فان التقوى ملاك الحسنه. وعليكم بالسنه فان السنه تهدي للطاعه ومن اطاع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق فان الصدق ينجي والكذب يهلك. وعليكم باحسان فان الله يحب المحسنين. ولا تقنطوا من رحمه الله فانه ارحم الراحمين. الا وان نفسا لن تموت حتى تستقبل رزقها وعجلها وتوكل على الله فانه يحب المتوكلين. والله تبارك وتعالى يقول: هو اصدق القائلين. اعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم استغفروه إنه هو الغفور الرحيم. الحمد الحمد لله بسم الله الحمد لله والشكر لله. بزلنا ارحمهما كما ربنا. ربنا هب لنا من ازواجنا وجعلنا للمتقين اماما. اللهم اغفر لي بما رزقت ربي زدني علما. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله. أما بعد فإني أوصيكم نفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. أعوذ بالله من الشيطان الرجيم.
إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آله وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بعمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقلاهم علي رضي الله تعالى عنه، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة. اللهم اغفر العباس، وبمغفرة الله لكم وباطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذهم غرضا من بعدي. ومن أحبهم بحب أحبهم، ومن أبغضهم ببغض أبغضهم، وخير قروني قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر لنا والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تسوي خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة.